தேசிய பாதுகாப்புக்கு பாரிய அச்சுறுத்தல், பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு சபையில் எதிர்க்கட்சித் தலைவர் கோரிக்கை என்பதாக இன்றைய தினம் பத்திரிகைகள் தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். பல்வேறு முக்கியமான விடயங்கள் குறித்து அவர் தன்னுடைய நிலைப்பாட்டினை வெளிப்படுத்தி இந்த விடயத்தினை சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் குறிப்பிட்ட விடயங்கள் குறித்தும் நாங்கள் இப்பொழுது அவதானம் செலுத்தலாம். பிரதானமான பல விடயங்கள் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. புதுக்கடை நீதிமன்றத்தில் நடந்த கொலை நீதிமன்றத்தை மட்டுமன்றி ஒட்டுமொத்த சமூகத்தையும் பாதுகாப்பற்ற நிலைக்கு தள்ளியிருக்கிறது. இது மிகவும் முக்கியமானதொரு விடயமாகும். எனவே நீதித்துறையில் பெரும் பணிகளை ஆற்றி வரும் நீதிபதிகளுக்கு குறிப்பிட்ட அளவு பாதுகாப்பு வழங்கப்பட்டாலும் அண்மை காலங்களில் அவர்களுடைய பாதுகாப்பை நீக்குவதற்காக அவர்களுக்கு எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டிருக்கிற என்பதான விடயத்தினையும் அவர் சுட்டிக்காட்டி பேசியிருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. சிவில் குடிமக்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் கூட இன்று பாதுகாப்பற்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த விடயங்களை அறிக்கையிடும் ஊடகவியலாளர்களுக்கு பாதுகாப்பற்ற நிலைமைகள் ஏற்பட்டிருக்கின்றன. ஊடகவியலாளர் சமுத்திரவுக்கு நீதிமன்ற உத்தரவின் பேரில் பாதுகாப்பு வழங்கப்பட்டது. ஆனால் இன்று அந்த பாதுகாப்பு அவரிடமிருந்து விலக்கிக் கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதான விடயத்தினை அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். எனவே விசேடமாக நீதிபதிகளுடைய பாதுகாப்பு, பொதுமக்களிடமும் ஊடகத்துறையில் பணியாற்றுபவர்களுடைய பாதுகாப்பு குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும். ஏனெனில் இடம்பெற்ற சம்பவம் பாரிய விடயமாகும். இந்த சம்பவம் குறித்து விசேட விசாரணையை நடத்தி உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். அவ்வாறே மக்கள் பிரதிநிதிகளுடைய பாதுகாப்பு தொடர்பிலும் கவனம் செலுத்த வேண்டும். அது தொடர்பான பொறுப்பு சபாநாயகருக்கு இருக்கிறது. இது தொடர்பாகவும் கவனம் செலுத்தி இதற்கு முறையான நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இது போன்ற கொலை சம்பவங்கள் மூலம் நீதித்துறை கட்டமைப்பு வீழ்ச்சியடைய இடமளித்தால் முழு சமூகமே சீரழிந்து போகும். எனவே நீதிபதிகளுடைய பாதுகாப்பை நீக்காமல் அவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்கள் என்பதான கோரிக்கையை அவர் சபையில் முன்வைத்திருந்தார். கடந்த காலங்களில் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் பாடம் சொல்லித்தர மேசை கதிரையுடன் வருமாறு தெரிவித்த விடயங்கள் தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே போதைப்பொருள் வியாபாரிகளை 2 பவுன்களில் இல்லாதொழிப்பதாக தெரிவித்தார்கள். தேசிய பாதுகாப்பு தொடர்பில் அரசாங்கம் விசேட கவனம் செலுத்தியது அதற்கு முன்னுரிமை வழங்குவதாக தெரிவித்திருந்தது. அதனால் அது வார்த்தைகளில் மாத்திரம் இருக்காமல் செயற்பாட்டிலும் காட்ட வேண்டும் என்பதாக சஜித் பிரேமதாச எதிர்க்கட்சித் தலைவர் நேற்றைய தினம் சபையில் சுட்டிக்காட்டி பேசியிருந்த விடயங்களையும் நாங்கள் பிரதானமான செய்திகளாக காணக்கூடியதாக இருக்கிறது.